காதல் திருமணம் செஞ்சால் பொதுவாகவே பெற்றோர் எதிர்ப்பு நிறையவே இருக்கும். அதுவும் காதல் கலப்பு திருமணம் பண்ணாங்கன்னா கொலை செய்கிற அளவுக்கு கூட இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் எங்கேயாச்சும் நார்த் இந்தியாவில் படிக்காத மக்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஜாதி வெறிகள் ஜாஸ்தி இருக்க சில ஊர்களில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல. மதுரை எரிச்ச கண்ணகி வரலாறு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காதலையும் மூக்களையும் விஷத்தை செலுத்தி கொலை செய்யப்பட்ட கண்ணகியை பற்றி உங்களில் பல பேருக்கு தெரியாது இல்லையா? இன்றைக்கி அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். கிராம மக்கள் எல்லாரோட முன்னிலையிலையும் ஒரு 2 பேர் கலப்பு திருமணம் பண்ணிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க 2 பேரையும் கொடூரமாக அடித்து அவங்க உடம்புல விஷத்தை செலுத்தி அவங்களை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலை நடந்து 10 நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆர் கூட போட்டிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவமே அந்த ஊரில் நடந்தது யாருக்குமே தெரியாது. அப்படி என்ன நடந்துச்சாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முருகேசன் கண்ணகி அப்படின்ற வழக்கை தெரியாத யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு இடம் தான் குப்பநந்தம் அப்படின்ற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவை சேர்ந்த முருகேசன் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கண்ணகின்ற அப்படி ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு. 2 பேரும் சிதம்பரத்தில் இருக்க காலேஜில் ஒன்றா படிச்சுட்ருக்காங்க. முருகேசன் இளங்கலை பட்டம் படிச்சுட்ருக்காரு, கண்ணகி அங்கேயே வணிகவியல் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் மனசு ஒத்து போனதால் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. முருகேசன் பட்டியலத்தை சேர்ந்தவர். இவங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பாக ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்க. மே மாதம் 2003. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்ட பார்ட்டி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழாமல் ஒரு மாதம் கழித்து ஜூலை மாதம் போல் 2 பேரும் வீட்டை விட்டு வெளில போய் தனியாக வாழ்க்கையை ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளில தப்பிச்சு போகிறாங்க. இங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. கண்ணகியோட அண்ணன் மருது பாண்டியன் என்ன பண்ணுறான், ஒரு 10-15 பேரை கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டமாக போயிட்டு முருகேசனோட அப்பா கிட்ட சண்டை போடுறான். அவங்க அப்பா பேர் சாமி கண்ணு. ஒரு கூட்டமே திடீர்னு சண்டை போடுறதுல சாமி கண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயந்து போய் நிற்கின்னு இருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, உன் பையன் எங்கே, அவன் எங்கே இருக்கான்னு ஒழுங்கு முறையாக சொல்லிட்டு, உன் பையனை என் பொண்ணையும் கண்டுபிடிச்சே கொடுக்கணும், இல்லைனா அவ்வளோதான் சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க. போகிற வழியில் முருகேசனோட தம்பி வேல்முருகனை இவங்க பார்த்துடுறாங்க. அவனை பிடிச்சிட்டும் போயிடுறாங்க. வேல்முருகனை பிடிச்சிட்டு போய் பயங்கரமாக அடித்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சிட்ருக்காங்க. சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகேசனோட சித்தப்பா ஐயாசாமி அந்த இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி அந்த பையனை விட்டுருங்க, தெரியாமல் நடந்துச்சு, எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறாரு. இருந்தாலும் என் பொண்ணும் முருகேசனும் இந்த இடத்துக்கு வந்தாகணும், வந்தால் மட்டும்தான் வேல்முருகனை விடுன்னு சொல்லிட்டு மருது பாண்டியன் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாமல் ஐயாசாமி என்ன பண்ணுறாரு, முருகேசன் ஒளிஞ்சிருக்கிறது வண்ணான்குடி அப்படின்ற ஒரு ஊர், அவரோட அக்கா வீட்டில் தங்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து கொஞ்சம் வந்திருப்பா, பிரச்சனை கைமீறி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி முருகேசனை அங்கேருந்து இங்கே வர வைக்கிறாங்க. வந்த உடனே ஒரு கூட்டமே சேர்ந்து என்ன பண்ணுது, முருகேசனை கட்டி வச்சு பயங்கரமாக அடிக்கிறாங்க. முருகேசன் கண்ணகி எங்கே இருக்கான்னு சொல்லவே இல்லை. ஒரு பீரியடுக்கு அப்புறமா என்ன பண்ணுறது, முருகேசனை தலைகீழாக கட்டி தொங்க வச்சு மேலேருந்து கீழே பயங்கரமாக விழ வைக்கிறாங்க. தலையில் பயங்கர அடிப்பட்ட ஒரே காரணத்துக்காக முருகேசன் வேறு வழி இல்லாமல் கண்ணகி இருக்க இடத்த சொல்லிடுறாரு. உடனே கண்ணகியும் அங்கே வர வச்சிடுறாங்க. சரி ஓகே, பொண்ணு தான் வந்துருச்சு, பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அங்கே தான் இங்கே ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குது. மருது பாண்டியனும் அவங்க கூட்டமாக என்ன சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, முருகேசனையும் கண்ணகியும் தனித்தனியாக கட்டி போட்டு இன்னமும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறமாட்டி அவங்களுக்கு விஷம் கொடுத்து போடலாம்னு சொல்லிட்டு விஷத்தை கலக்கி கொண்டு வராங்க. ஊர் மக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க, யாருமே அவங்கள தடுக்கவே இல்லை. விஷத்தை கொண்டு வந்து வாயில் ஊற்ற போகலான்னு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் வாயை திறக்கவே இல்லை. இதனால் கோபம் பண்ண டீம் என்ன பண்ணுறாங்க, அவங்க காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் விஷத்தை கொட்டுறாங்க. விஷம் உள்ளே போக கண்ணகியும் முருகேசனும் துடிதுடிச்சு செத்து போகிறாங்க. அவங்க செத்து போனதுக்கப்புறமாட்டி அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பாடிகளை அங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இது நடந்து 10 நாள் கழிச்சு தான் அந்த ஊரில் எஃப்ஐஆரே போடுறாங்க. அதுவும் என்னென்னா, இது ஆணவ கொலையெல்லாம் கிடையாது, இவங்க ஏதோ கல்யாணம் ஆகிடுச்சு, ஏதோ பிரச்சனைனால அவங்க சூசைடம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக அந்த கேஸை முடிச்சிடுறாங்க. ஆனால் 1 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் பேப்பரில் வருது. இந்த மாதிரி கடலூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் இந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண நியூஸாக வருது. இதை பார்க்குற அம்பேத்கர் சட்ட உதவி மையத்தை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, யோசித்து ஒரு பிளான் பண்ணி ஒரு கேஸ் போடலான்னு முடிவு பண்ணுறாங்க. லாயர் ரத்னன்றவரும் சோஷியல் ஒர்க்கர் சுகுமார் அப்படின்றவங்களும் 2 பேர் சேர்ந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இந்த கேஸ் அதுக்கப்புறமா சிபிஐ வரைக்கும் போகுது.
சிபிஐ வந்து இந்த கேஸை தீவிரமாக விசாரிக்கிறாங்க. இந்த கொலை உண்மையிலே எப்படி நடந்துச்சு, யார் பண்ணாங்க, என்ன மோட்டிவ் அப்படின்னு தீவிரமாக விசாரிக்கும் போது இவங்க 2 பேருக்கும் விஷம் கொடுத்து கொண்டாங்க இல்லையா, ஒரு டம்ளரில் விஷம் கலந்து, அந்த டம்ளர் சிபிஐ கையில் மாட்டுது. ஒரு 15 பேர் மேலே குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் பண்ணி கடலூர் நீதிமன்றத்தில் சிபிஐ வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த கொலை பண்ணதுக்கு இவங்க 15 பேர் தான் காரணம். சிபிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொலை நடக்கும் போது போட்ட எஃப்ஐஆர் முழுக்க முழுக்க தவறாக இருக்குது. முருகேசனை கொலை பண்ணது முருகேசனோட அப்பா சாமிக்கண்ணும் இன்னொருத்தரும், அது மட்டும் இல்லாமல் 2 சொந்தக்காரங்க சேர்ந்து பண்ணியிருக்காங்க. கண்ணகியை கொலை பண்ணதும் ஒரு 4 பேர் அவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஆவண கொலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரில் இருக்கதா சிபிஐ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. திரும்பவும் கேஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 15 பேரை வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. அதில் 13 பேர் தான் இந்த கொலைக்கு முக்கிய காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் திரும்புது. சாட்சிகளாக யார் இருக்காங்கன்னா, முருகேசனோட அப்பா சாமிக்கண்ணு அவர் இருக்காரு, முருகேசனோட தங்கச்சி தமிழரசி அப்படிங்களும் இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேஸில் இன்னும் 2 பேர் பேரை சேர்த்துருக்காங்க. அவங்க யாருன்னா, ஆரம்பத்தில் இந்த கேஸை விசாரித்த இன்ஸ்பெக்டர் தமிழ்மாறன் அப்படின்றவரும் சப் இன்ஸ்பெக்டர் செல்லமுத்து அப்படின்றவரையும் இந்த கேஸில் கொண்டு வந்து அவங்களே சிறையில் அடைக்கிறாங்க. தீர்ப்பு 2021 கொடுக்கப்படுது. என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனையும் மிச்ச பேருக்கு ஆயுள் தண்டனையும், 15 பேரில் கடைசியாக அந்த 2 பேரும் குற்றவாளிகள் கிடையாதுன்னு விடுவிச்சிடுறாங்க. இந்த கேஸை எதிர்த்து மருது பாண்டியன் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு அப்பீல் பண்ணுறாரு. என்னன்னா, ஆரம்பத்தில் இது ஒரு தற்கொலையாக மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறமாட்டு தான் இது ஒரு கொலை வழக்காக மாற்றிருக்காங்க. இதில் குற்றம் சாட்டப்பட்ட 2 பேர் பட்டியல சமூகத்தை சேர்ந்தவங்க, அதனால் இதை வன்கொடுமையை ஏற்றுக்கக்கூடாது, எங்களுக்கு வந்து இந்த தண்டனையை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இதுக்கு எதிராக வந்து சிபிஐயும் முருகேசனோட அப்பாவும் கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணுறாங்க. என்னன்னா, இவங்க பண்ணதுக்கு எங்ககிட்ட சாட்சி இருக்குது, சாட்சிகள் அடிப்படையில் மட்டும்தான் இவங்களை கைது பண்ணி கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணாங்க, அதுக்கப்புறமாட்டி இந்த தீர்ப்பு வந்துச்சு, கண்டிப்பாக இந்த வழக்கில் இவங்களுக்கு தண்டனை கிடச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மருது பாண்டியனோட தூக்க தண்டனையை கவர்மெண்ட் ரத்து பண்ணி ஆயுள் தண்டனையாக மாற்றுறாங்க. மிச்ச நபருக்கும் ஆயுள் தண்டனை கண்டினியூ ஆகுது. இதுதான் முதல்ல ஆவண படுகொலையாக தமிழ்நாட்டில் பதிவு பண்ண ஒரு வழக்கு. இன்னும் கூட சில ஏரியாக்கள்லாம் போனீங்கன்னா, நீங்கள் டீ வாங்க போனீங்கன்னா உங்கள் முகத்தை ஒரு 2 நிமிஷம் பார்ப்பானுங்க, யார் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கிற மாதிரி பார்ப்பானுங்க. அவங்க பார்வையிலே புரிஞ்சு போயிடும் அவங்க நம்மக்கிட்ட நம்ம என்ன ஜாதின்றதை இன்டெரக்டாக பார்க்குறாங்க அப்படின்ற நம்ம கண்ணில் நல்லாவே தெரியும். ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்ன பாரதியாரோட வழிகளோட இன்றைக்கி டாப்பிக்கை முடிச்சுக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.